ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மாயையை பற்றிய விவரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். மாயை எப்படிப்பட்டது அப்படின்னு. தெய்வீ மாயா, தெய்வீகமான இந்த மாயையானது திரிகுணாத்மிகா மாயா, குணமயி மாயா, குணங்களை கொண்டதான இந்த மாயையானது, சத்வரஜஸ்தமோ குணங்களை கொண்டதான இந்த மாயையானது மம மாயா, என்னுடைய மாயா, எனக்கு கட்டுப்பட்டிருக்கக்கூடிய மாயா. மாயை பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. துரத்தியா மாயா, மூணாவது துரத்தியா மாயா, அதை கடப்பது மிகவும் அரிது. அது முடியாதுங்கிறது இல்ல, இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லல, ஆனா டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிருக்கு. ஏன்னா இம்பாசிபிள்னு சொல்லிட்டா அப்புறம் அதுக்கு முயற்சி பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. டிஃபிகல்ட்னு சொன்னாதான் சரி, அப்ப அதை எப்படி நம்ம பாசிபிள் ஆக்குறது அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம். அதனாலதான் அடுத்த வரியில சொல்றார் பகவான், என்னையே எவன் ஒருவன் சரணாகதி பண்ணுகிறானோ, அந்த இடத்துல நாம புரிஞ்சுக்கணும், என்னையே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உருவம் கிடையாது. கிருஷ்ணர், ராமர், முருகர், அகிலாண்டேஸ்வரி அப்படிங்கிற உருவத்தை சரணடைகிறது அப்படிங்கிறது இங்க கிடையாது. என்னையே அப்படி இந்த சரணடைகிறதுங்கிறது, பிரபத்தியந்தேங்கிறது கூட என்னது? சரணடைவது என்றது என்ன? தெளிவான அறிவை பெறுவது. எதை பற்றிய தெளிவான அறிவை பெறுவது? நான் யாருங்கிறது, பகவான் யார் அப்படிங்கறத பற்றிய தெளிவான அறிவை பெறுவது. ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இந்த என்டையர் கிரியேஷனும் ரெண்டு விஷயங்களைத்தான் ஆதாரமாக கொண்டிருக்கிறது. ஒன்று பரா பிரகிருதி, இன்னொன்று அபரா பிரகிருதி. அபரா பிரகிருதி என்பது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலகம். அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு ஆதாரமாக இருப்பது பரா பிரகிருதி. பரா பிரகிருதி தான் பகவான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். நம்ம பகவான் பகவான்னு சொல்லும்போது, ஏன்னா நம்ம இத்தனை நேரமா துவம்பத விசாரத்துல நம்ம பார்த்திருக்கோம். நம்மளை யாரோட ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்? இந்த அனாத்ம விஷயங்களோட ஐடென்டிஃபை பண்ணிக்கணுமா, ஆத்மாவோட ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்? ஆத்மாதான் நான். அப்படி அந்த நான்கிற சொல்லுக்கான பொருள் ஆத்மாதான், பிரம்மம் தான், தூய உணர்வு தான் அப்படின்னு சொல்றோம். இங்க பகவான் அப்படின்னு சொன்னா, பகவான் அந்த ஆதாரமாக இருக்கக்கூடிய பரா பிரகிருதி, நிர்குண பிரம்மன் அப்படின்னு புரிஞ்சுக்கும். அதான் அங்க ரொம்ப முக்கியம். மாமேவ ஏ பிரபத்யந்தே, அந்த நிர்குண பிரம்ம தத்துவத்தை நன்றாக யார் ஒருவன் விளங்கிக் கொள்கிறானோ, தானா படிப்பானா? படிக்க முடியாது. குருமுகமாக நன்றாக யார் ஒருவன் விளங்கிக் கொள்கிறானோ, அந்த மாயை இருக்கு இல்லையா, அத அவன் ஈஸியா கடந்து போறான்ப்பா. அவனுக்குத்தான் அந்த மாயை கடப்பதற்கு எளிது. ஏன்னா அவனுக்குத்தான் புரிகிறது, இந்த மாயையினால் உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய யாதொரு விஷயமுமே உண்மையில் இருப்பு கொண்டது அல்ல. மாயை உண்மையில் இருப்பு கொண்டது அல்ல அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது அனிர்வச்சனீய மாயா அப்படின்னு சொல்றோம். அனிர்வச்சனீய ரூபா அப்படின்னு. அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொன்னா சொல்வதற்கு இயலாதது. அது வார்த்தைகளால் அதை விவரிக்க முடியாது. இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அறுதியிட்டு கூற முடியாது. காணல் நீரை போல. அப்ப காணல் நீர் இருக்கா இல்லையா, பார்க்கறச்சே இருக்கிற மாதிரிதான் இருக்கு, கிட்டக்க போனா இல்ல. அப்படித்தான் இந்த உலகம். பார்க்கறச்சே ஜாஜ்வல்யமா இருக்கிற மாதிரிதான் இருக்கு. அதுக்கு சத்தியத்துவம் இருக்கா? நம்ம இருக்கா இருக்கான்னு கேட்கும் போது எதை இருக்கான்னு கேட்கிறோம்னா, அது சத்தியத்துவம் இருக்கா? சத்தியம்னா என்ன? மூன்று காலங்களிலும் இருப்பது எதுவோ அதுதான் சத். அறிவால் அழிக்கப்பட முடியாதது எதுவோ அதுவே சத். அப்ப இந்த கண்டிஷன்ஸ் அதுக்கு ஃபுல்ஃபில் ஆறுதா? எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் நம்ம வாழ்க்கையில உபயோகப்படுத்தக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய எந்த பொருளை எடுத்தாலும் அதுல இந்த சத்தியத்தன்மைங்கிறது கிடையவே கிடையாது. அதனாலதான் அது இருப்பது போல் கொஞ்ச நாள் இருக்கிற மாதிரிதான் இருக்கு. நமக்கு அது சத்தியமா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு பிரமை ஏற்படுகிறது. நம்மளோட எப்பவுமே இருக்கு மெமரிஸ், அப்படி இப்படின்னு சொல்றோம். ஒண்ணும் இல்லை, இந்த மெமரிஸே எடுத்துக்கோங்களேன். எல்லாம் எவ்வளவோ சேர்த்து வச்சிருக்கோம், வீடு பூரா மெமரிஸ் தான் சேர்த்து வச்சிருக்கோம். எல்லாரும் வேற என்ன வச்சுட்டு இருக்கோம்? எல்லா ஷெல்ஃபையும் திறந்து பாருங்களேன், ஏதாவது ஒரு மெமரி அதுக்குள்ள இருக்கும். அந்த மெமரி கூட எவ்வளவு நாள் நம்மளோட இருக்கும்? அந்த மெமரி போறதுக்கு ஒரு வியாதி வந்து எல்லாரும் பாடாப்படுறாங்கல்ல, டிமென்ஷியா, அல்சைமர்ஸ் டிசீஸ் எல்லாம் பாடாப்படுறேன். என்ன ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. தான் யாரு, தன் பேர் என்ன,
தான் எந்த இடத்துல இருக்கோம் ஒண்ணுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது. அப்ப அந்த லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மெமரிஸ் இப்ப எல்லாம் ஒரு தியரி கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் எல்லாத்துக்கும் செல்ஃபி எடுத்து போட்டோ போடுறது, அதை பண்றது, இந்த இதுல இன்ஸ்டாகிராம்ல அதை இது பண்றது, இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னா லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மெமரிஸ், ஒன்லி மெமரிஸ். அந்த மெமரி கூட சத்தியமா இருக்கா அப்படி பார்க்க போனா இல்லையே. எது ஒண்ணுமே இருக்கிறது கிடையாது. ஏதோ கொஞ்ச நாளைக்கு இருக்கிறாப்புல இருக்கும், அவ்வளவுதான். அழியாத பரம்பொருள் எது? அந்த அழியாத பரம்பொருள் தான் நான்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இங்க விஷயம். அப்ப என்னன்னா அதை புரிந்து கொண்டவன் என்ன பண்ணுவான்? அழிந்து போகக்கூடிய விஷயங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டான், அவ்வளவுதான். இங்க நாம அதை அழிக்க முடியாது. உலகத்தை அழிக்கிறதுக்காக நாம வந்திருக்கோம், நம்ம அதுக்காக வரல. நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா அறிவால் அழிக்கிறோம், இந்த உலகத்தை அறிவால் அழிக்கிறோம். என் வரையில் இது இல்லை. பக்கத்து வீட்டுல என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. என் வரையில் பக்கத்து வீட்டுல என்ன இருக்கோ அது எனக்கு அவசியம் இல்லாத விஷயம். அதே போலதான் என் வீட்டுல இருக்கிற விஷயமுமே அறிவால் அழிக்கிறேன். எல்லா விஷயத்திலையும் இருக்கக்கூடிய இது எனக்கு வேணும், இது இருக்கு, இது முக்கியம், இது எப்பவும் இருக்கும், இது இருந்தாதான் நான் இருப்பேன், இந்த எண்ணங்கள் எல்லாம் அழிவால் அழிக்கப்பட வேண்டியது. அப்போ அழிய முடியாத ஒரு பொருளை பிடித்து கொண்டால்தான் அழியக்கூடிய பொருளிலிருந்து நாம் விடுபட முடியும். தரந்தி விடுபடணும், அதை கடக்கணும்னா எப்படி கடக்கிறது? நான் அழிஞ்சே போகாத ஒரு பொருளை இறுக்கமா பிடிச்சுக்கிறேன். அதன் மூலமாக நான் இந்த அழிந்து போகக்கூடிய பொருட்களிலிருந்து நான் விடுபடுகிறேன், அதனுடைய பந்த தலையிலிருந்து நான் விடுபடுகிறேன். அப்படித்தான் விடுபட முடியும் அப்படிங்கிறார் பகவான். அப்ப அந்த மாயையினுடைய பிரபாவத்தை சொன்னார். அதே மாதிரி சொல்ற, நமாம் துஷ்கிருத்தினோ மூடாக பிரபத்தியந்தே நராதமாக. அவன் வந்து நரர்கள்லயே அதமமா இருக்கான், ரொம்ப கீழான இருக்கான். ஒரு கயவன்னு சொல்றோம் இல்லையா, ரொம்ப கீழ்மையான ஒரு அறிவு கொண்டவனாக இருக்கான். யார் அவன் அப்படின்னு? கெட்ட செயலெல்லாம் பண்றான், மூடனா இருக்கான். யாரு? மாயையினால் மாயையினால் மயக்கத்தில் இருக்கக்கூடியவன் அந்த மாதிரி இருக்கான். அப்படி இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான்னா, என்ன வந்து அவன் சரணாகதி பண்ணறது கிடையாது. என்ன சரணாகதி பண்றது இல்லைன்னா என்ன, கோவிலுக்கு வரல, சூடம் காமிக்கல, ஊதுவத்தியத்துலன்னு அர்த்தம் இல்ல. அவன் இதை படிக்கவே மாட்டேங்கிறான். தத்வித்தி பிரணிபாதேன்னு பரிப்பிரஷ்னேன சேவையா. அவன் படிச்சா தானே அவனுக்கு தெரியும், குருவை அடைந்தால் தானே அவனுக்கு தெரியும். குரு கிட்ட போகணுங்கிற எண்ணம் வரதே ஒரு பெரிய புண்ணியம் இருந்தா தான் வரும், இல்லைன்னா வரவே வராது. அதுக்கே ஃபர்ஸ்ட் அதுவே கஷ்டம். அதனாலதான் அடுத்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம ஒரு 4 ஸ்லோகம் பார்க்க போறோம். மனிதர்கள் எப்படி கிளாசிஃபை பண்ணப்பட்டு பகவானுடைய பார்வையை மனிதர்களோட கிளாசிபிகேஷனை பார்க்கிறோம். எல்லாம் பக்தர்கள், நல்லவர்களுடைய பக்தர்களுடைய கிளாசிபிகேஷனை பகவான் சொல்லப்படுறார். இங்க சொல்றது, இந்த ஸ்லோகத்தை சொல்றது துஷ்கிருத்தினக. துஷ்கிருத்தினகன நான் கெட்ட காரியம் பண்ணி கொண்டிருக்கான், அபக்தன். அவன் பக்தன் கிடையாது, பகவான் மேல கொஞ்சம் கூட அவனுக்கு பக்திங்கிறதே கிடையாது. அவன் என்ன நினைச்சுட்டு இருக்கான்? தன்னுடைய முயற்சியில தான் இந்த உலகத்துல எல்லாமே பண்ணி கொண்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம முயற்சி இருந்தா தான் நமக்கு வந்து முக்தி கிடைக்கும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அந்த முயற்சி மாத்திரம் பத்தாது, இறைவனுடைய அருள் நமக்கு வேணும். பகவானுடைய அருளும் நம்ம முயற்சியும் சேர்ந்தாதான் நமக்கு மோட்சம். பகவானுடைய அருளை பெறணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நாம பகவான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத தெரிந்து கொண்டு பக்தி பண்றதுக்கு நமக்கு தெரியும். ஒண்ணுமே தெரியாம நம்ம வந்து ஒரு ராவா ஒரு பக்தியை வந்து வச்சுக்க கூடாது. அது என்ன ஆகும்? ஏன் பண்ணா என்ன, பகவான பக்தி பண்றதுல என்னங்க இவ்வளவு கண்டிஷன்ஸ் உங்களுக்கு அப்படின்னா எமோஷனல் அட்டாச்மெண்ட் வரும். பகவான் கிட்டயும் ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் வரும். நம்ம என்னத்துக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சாஸ்திரம் நமக்கு நீ விடுதலை பெற்றுதான் ஏற்கனவே இருக்கிறாய்ங்கிறத சாஸ்திரம் ஏன் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறதுனா, இயற்கையா மனிதனுக்கு அட்டாச்மெண்ட் வந்துடும், அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்துடும். ஏற்கனவே நம்ம வந்து நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா உறவுகளோடையும் நம்ம பயங்கரமா பின்னி பிணைஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். அது போக நம்ம வேற வாழ்க்கையில சம்பாதிச்சுக்கணும். விருந்து ஒக்கல் தான் அப்படிங்கிறார். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான். விருந்துக்கு வரவனை நாம கூப்பிட்டுருப்போம், ஒக்கல்ங்கிறவன் சுற்றத்தார் பக்கத்துல இருக்கான், அவனையெல்லாம் அரவணைச்சுக்கிறோம், அப்படி நாம கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிறோம், அப்படி ஒரு அட்டாச்மெண்ட். இதெல்லாம் பத்தாதுன்னு தெய்வத்துக்கிட்ட வேற ஒரு அட்டாச்மெண்ட். இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே போகணுங்கிறது தான் பகவானுடைய எண்ணம். அதனால இந்த இந்த பக்தியை கரெக்டா பண்ணலைன்னா அட்டாச்மெண்ட் வந்து ஜாஸ்தி ஆயிக்கொண்டே இருக்கும். எவ்வளவு யாத்திரைகள் பண்ணாலும், எவ்வளவு கோவில்களுக்கு சென்று எவ்வளவு சுவாமியை நம்ம கும்பிட்டாலும் மனசுல வந்து ஒரு குறை இருந்துட்டே இருக்கும். நான் பத்ரிநாத் போயிட்டு வந்துட்டேன், அப்படியா?
அங்கே ஒரு பக்கத்துல ஒரு ஒரு குகை இருக்கு, நீ அந்த குகை பார்த்திருக்கியோ? அந்த குகையில ஒரு ஒரு அழகான ஒரு அம்பாள் இருக்கா, நீ பார்த்திருக்கியோ? சுச்சோ, பார்க்கவே இல்லையே. போச்சு, பத்ரிநாத் போனது எப்படிப்பா இப்படி மிஸ் பண்ணிட்டேன், இனிமே எப்பதான் போறேனோ, எனக்கு பயங்கர அப்செட் ஆயிடுச்சு இப்படின்னு நம்ம உட்காந்து பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. பத்ரிநாத் போனது எதுக்கு அப்புறம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் எதுக்காக சுவாமியை வேண்டுறேன் அப்படின்னா, எனக்கு இந்த கீழ்மையான தலைகளிலிருந்து நான் விடுபட்டே ஆக வேண்டும். அதுக்குத்தான் நான் இறைவனை வேண்டும். அதைத்தான் பகவான் அடுத்ததுல சொல்ல போறார். இங்க என்ன சொல்றாருன்னா, இவர்கள் எல்லாம் எப்படி இருக்கு, ஆசுரம் அப்படிங்கிற இந்த ஆசுரம்ங்கிறது 15வது ஸ்லோகத்துல ஒரு ஆசுரம் சொல்லியிருக்காரு. ஆசுரம்னா என்ன அப்படின்னா, ஆசுஷு ரமந்தே இதி ஆசுரக அப்படின்னு விக்கிரக வாக்கியம். ஆசுஷு அப்படின்னு சொன்னா, சாரி, அசுஷு. அசுஷு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா இந்திரியங்கள்னு அர்த்தம். இந்த இந்திரியங்கள்ல அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி, புலன் இன்பங்கள். புலன் இன்பங்கள்ல தான் நாட்டம். அதனாலதான் அவன் கடையனாக இருக்கிறான். துஷ்கிருத்தினோ மூடாக அப்படின்னு ஏன் சொல்றான்னா, வெறும் புலன் இன்பங்கள்ல தான் அவனுக்கு நாட்டம் இருக்கு. அவனுக்கு சுவாமியும் கிடையாது, ஒன் பூதமும் கிடையாது. எப்ப பாரு தன்னோட சென்ஸ் கிராட்டிபிகேஷனுக்கே அவன் காலத்தை செலவு பண்ணிடு. அப்படி இருக்கிறவன் எப்படி மாயையை கடக்க முடியும்? அவன் மாயைக்குள்ள நன்னாவே மூழ்கி உட்கார்ந்துருக்கு. அவனால மாயையிலிருந்து வெளியிலேயே வர முடியாது. ஏன்னா மாயை கொடுப்பதே அதுதான். புலன்களுக்கான விஷயங்களைத்தான் மாயை உண்டு பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறது. நான் அதுக்கு அதுல நான் மாட்டிக்கொண்டேன் என்று சொன்னால் நான் அப்புறம் எப்படி நான் எப்படி கடக்கிறது? கடக்கவே முடியாது இல்லையா? அது எப்ப கடக்க முடியும்னா, இது மாயை, இது அனித்தியம், இது எனக்கு நிரந்தரமான நித்தியமான ஒரு சுகத்தை இது கொடுக்காது, இது நிறைவை தராது, இது எவ்வளவு அனுபவித்தாலும் மீண்டும் மீண்டும் என்னை குறையுள்ளவனாகவே உணரச் செய்யும் அப்படின்னெல்லாம் எனக்கு ஒரு அறிவு ஏற்படணும்னா அந்த அறிவை பெறணும். அந்த அறிவை பெறுவதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நான் இந்த துஷ்கிருத்தினக அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து சுக்கிருத்தினக, நல்லவனாக நல்ல செயல்கள் செய்பவராக நான் மாற வேண்டும். பக்தர்களோடு நான் இணைய வேண்டும். அப்படி யாரெல்லாம் பக்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுற. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானீ ச பரதர்ஷப. ஹே அர்ஜுனா, பரதர்ஷப. பரதர்ஷபனா பரத வம்சத்திலேயே சிறந்தவனே அப்படின்னு. சதுர்விதா, 4 விதமான, சுக்ருதினக, புண்ணியசாலிகளான, ஜனக, மக்கள், மாம், என்னை, பஜந்தே, தொழுகிறார்கள், தே, அவர்கள், ஆர்த்த, துன்பம் நீங்க வழிபடுபவர்கள், அர்த்த ஆர்த்தி, பொருளை அதாவது இன்பத்தை விரும்பி வழிபடுகிறவர்கள், ஜிக்ஞாசு, இறைவனை அறிய விரும்பி வழிபடுகிறவர்கள், ச, மேலும், ஞானி, ஞானி ஆவார். என்ன அர்த்தம் சொல்றார்? ஹே அர்ஜுனா, பரதர்ஷபா, 4 விதமான புண்ணியசாலிகளான மக்கள் என்னை தொழுகிறார்கள். அவர்கள் துன்பம் நீங்க வழிபடுகிறவர்கள், பொருளை அல்லது இன்பத்தை வேண்டி வழிபடுகிறவர்கள், இறைவனை அறிய விரும்பி வழிபடுகிறவர்கள், மேலும் ஞானி ஆவார். 4 விதமான பக்தர்களை இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ற. நமக்கு பக்தர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதே போன ஸ்லோகத்துல சொன்ன, அவன் பாபம் செய்யறான், அவன் முட்டாளா இருக்கான், அவன் கெட்ட செயல்கள்லாம் பண்ணி கொண்டிருக்கான், துஷ்கிருத்தினக அப்படின்னு யாரெல்லாம் பக்தர்கள் இல்லையோ அவர்களுக்கு அந்த அடைமொழி கொடுத்தார். இங்க என்ன கொடுக்கிற? சுக்ருத்தினக. இந்த துஷ்கிருதி சுக்ருதி அப்படிங்கிறத நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பக்தியே இல்லைன்னா அவன் ரொம்ப கெட்டவன். ஆமா, ஏன்னா அவன் தனக்கு தானே நன்மை செய்துக்கிறது கிடையாது. இந்த பக்திங்கிறதுல ஏதோ நம்ம ஊருக்கு பக்தி பண்றோங்கிறது இல்லை. யாருக்காக பக்தி பண்றோம்? நமக்காக பக்தி பண்றோம். இந்த சுக்ருத்தினக அப்படின்னு சொல்றவனை யாருக்காக அவன் பண்றான்? அவனுடைய பிறவி தலையை நீக்கிக் கொள்வதற்குத்தான் அவன் இத்தனை காரியங்களும் இத்தனை முயற்சிகளும் அதுக்காகத்தான் பண்ணணுமே தவிர்த்து யாருக்கோ ப்ரூவ் பண்றதுக்கு இல்ல. நான் பெரிய பக்தன், நல்லா நெத்தி ஃபுல்லா போட்டுக்கொண்டு நல்ல எல்லா கலர்லயும் இது வச்சுண்டு அப்படி எல்லாம் இருந்தாங்க. ஒரு ஒரு பீரியட்ல ஒருத்தரை பார்த்திருக்கேன் ஆபீஸ்ல. எப்படின்னா எல்லா கலர்லயும் இருக்கும்.
ஒரு வந்து லைட் ரெட்டு, டார்க் ரெட்டு, ப்ரௌனு எல்லாமே குங்குமம் தான். அந்த அந்த ஊர்ல இருக்கிற எல்லா அம்மன் கோயில் குங்குமமும் இருக்கும். லாஸ்ட்ல மாட்டின்டார் பயங்கரமான ஒரு ஃப்ராட் கேஸ். என்ன பிரயோஜனம்? ஊருக்கு பாக்கறச்சே நான் வந்து பக்தன். நான் பெரிய அப்படியே வெரி ரிலிஜியஸ் பர்சன். காமிக்கிறது அதுக்கு இல்ல பக்தி பண்றது. பக்தி பண்றது எதுக்குன்னா நமக்கு இங்க சுத்தம் அடையணுமே. இந்த இந்த பிறவி இன்னொரு தடவை மறுபடியும் எந்த ஒரு உடலையும் எடுக்கக்கூடாது இந்த உயிர் அப்படிங்கிற பயத்தோட அந்த பக்தியானது இருக்கு. அதுதான் முக்கியம். ஆனா இங்க அப்படித்தான் எல்லாருமே இருக்காங்களான்னா பகவான் இன்ட்ரடியூஸ் பண்றாரு நமக்கு. ஃபர்ஸ்ட் துஷ்கிருத்தினக மூடாக அந்த அந்த பீப்புள் வந்து முடிஞ்சு போச்சு. இப்ப சுக்ருத்தினக பக்தி பண்ணக்கூடியவர்களை பத்தி நம்ம பேசணும். இந்த துஷ்கிருத்தினகன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வள்ளுவர் சொல்லுவார் ஒரு குறள்ல, உலகத்தார் உண்டு என்பதை இல்லை என்பான் வையத்துள் அழகையா வைக்கப்படும். எல்லாரும் ஒத்துக்கிறாங்கப்பா ஒரு விஷயத்த, உனக்கு மாத்திரம் என்ன இல்லைங்கிற? அந்த இல்லைன்னு சொல்லறதுக்கே ஒரு விஷயம் இருக்கணும்ல, அது கூட உனக்கு புரியலையே. அப்ப நீ வையத்துள் அழகையா அழகைனா என்ன? பேயின்னு அர்த்தம். பேய் யாராவது வச்சு இன்டராக்ட் பண்ணுவாங்களா, இல்ல டிரான்சாக்ட் பண்ணுவாங்களா? பேய் கூட பண்ண மாட்டாங்கல்ல. அதனால ஹி கேனாட் பி டிரான்சாக்டபிள் பர்சன் அர்த்தம். அதுக்கு அவனோட எந்த ஒரு கனெக்ஷனும் வச்சுக்க முடியாதுன்னு அர்த்தம். பயந்து ஓடுவாங்கன்னு அர்த்தம். அப்ப அதனாலதான் அந்த துஷ்கிருத்தினாங்கிற வேர்டை போட்டு எல்லாரும் இருக்கு இருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிற விஷயத்த அவன் இல்லைங்கிறான். அவன் என்ன நினைச்சுட்டு இருக்கான்னா, தன்னோட சுய முயற்சியில தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு, எதுக்குமே தெய்வம்ங்கிறதே தேவையில்லை அப்படின்னு அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் துஷ்கிருத்தினக அப்படின்னு சொன்னது. நமக்கு நிறைய ஆஸ்திகமா இருந்தா, இது நாஸ்திகர்களை பத்தி. நாஸ்திகர்கள்ங்கிறது ஒரு ஒரு செக்ஷன். இவங்க வந்து இல்லைன்னு சொல்றாங்க, அதோட முடிஞ்சு. ஆஸ்திகர்கள்லயே நிறைய இருக்கு. ஆஸ்திகர்கள் எப்படி இருக்குன்னா, ஓ சாமி தான் பெருசு, என் சாமி தான் பெருசு. நீ நீ கும்பிடுற நீ இந்த இந்த க்ஷேத்திரத்துல இருக்கிற பகவான் தான் பெருசு, இந்த க்ஷேத்திரத்துல இருக்கிற பகவான் வந்து மட்டம் அப்படின்னு பகவானுக்குள்ள 1008 தாரதமியங்கள், ஆஸ்திகருக்குள்ள இருக்கக்கூடிய 1008 தாரதமியங்கள். இப்படி நிறைய எல்லா கடவுளும் ஒன்றுன்னு ஒரு குரூப். இல்ல இல்ல உன் கடவுள் வேற என் கடவுள் வேறன்னு ஒரு குரூப். ஒரு தடவை தயானந்த் சரஸ்வதி சுவாமிஜி கிட்ட ஒருத்தர் வந்து பேட்டி எடுத்தார். அவர் வந்து ஒரு ஆப்ரஹாமிக் ரிலிஜியனை சேர்ந்தவர். அவர் அங்கேருந்து வந்து கேட்டார் இந்த மாதிரி, we say there is only one God, why do you say so many gods are there அப்படின்னு. அதுக்கு சுவாமிஜி பதில் சொன்னார், you say there is only one God, but we say there is only God. எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் பாருங்க. எப்பா இருக்கிறது இறைவன் மட்டும் தானப்பா, வேற எதுவுமே இங்க இல்லை. இறைவன் தான் மாயையினால் இப்படியெல்லாம் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. மனிதர்களாக காட்சியளிக்கிறது, மிருகங்களாக காட்சியளிக்கிறது, மரம் செடி கொடிகளாக காட்சியளிக்கிறது, அசையாதவனாக காட்சியளிக்கிறது. அனைத்தும் இறைவன் தான். இங்க 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 வந்து தாட்டே வேற, இங்க பார்வையே வேற. அப்ப இந்த ஆஸ்திகர்கள்ங்கிறதுலயே எவ்வளவு பார்வை மாற்றங்கள் இருக்கு பாத்தீங்களே. நம்ம ஒத்துக்கிறோம் சாமி இருக்காருன்னு ஒத்துக்கிறோம். அந்த சுவாமி எப்படி இருக்காருங்கிறதுலதான் நமக்கு பயங்கரமான டிஃபரன்ஸ். நம்ம எவ்வளவு அடி அடிச்சுக்கிற வேண்டியிருக்கு. ஒருத்தர் ஒரு 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 பிலாசபி ஒரு ஒரு விஷயத்த சொல்றோம். அதனால இது டிஃபரன்சஸ்ங்கிறது எல்லா பக்கமும் இருக்கத்தான் இருக்கு. இல்லைங்கிறது ஒரு குரூப், இருக்குங்கிற குரூப்புக்குள்ள 1008 டிஃபரன்சஸ் இருக்கு. இப்ப இருக்குன்னு ஒத்துக்கொண்டு பக்தியும் பண்றேன்னு வரக்கூடியவனுக்கு 4 டிஃபரன்சஸ் சொல்றேன். முதல்ல டிஃபரன்ஸ் என்ன? அர்த்த பக்தன். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. விபீஷணர், பிரகலாதர், துருவன், குந்தி, பாஞ்சாலி, அகல்யா, இதெல்லாம் புராணங்கள்ல சொல்லி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ். ஆர்த்த பக்தி. ஆர்த்த பக்தினா என்ன? அர்த்த பக்தினா என்ன அர்த்தம்னா, எனக்கு வந்து துன்பம் போகணும், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இன் டைம்ஸ் இந்த கிரைசிஸ் பேஸ்டு மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா நம்ம ஆபீஸ்ல எல்லாம். ஒரு கிரைசிஸ் வந்தா உடனே இந்த வேலையெல்லாம் பண்ணி டக்குன்னு முடிக்கணும். அப்ப கிரைசிஸ்க்காக ஒரு 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 பக்தி பண்றது. எனக்கு இப்ப இந்த பிரச்சனை இருக்கு, வயிற்று வலி வருது, வயிற்று வலி வந்ததுனால நான் உன்னை வந்து கும்பிடுறேன். இல்லைன்னா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். நான் எதுக்கு வரேன் கோவிலுக்கு? எலுமிச்சம்பழ வடக்கு போடுறேன், கல்யாணம் ஆகணும் அதுக்காக நான் எலுமிச்சம்பழ வடக்கு போடுறேன். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு நான் உன்னதான் வந்து ஒரு தீர்வு கொடுக்குற ஆளா வச்சிருக்கேன். அப்படி சுவாமியை வந்து நாம ஒரு டிரான்சாக்ஷன்ல வச்சிருக்கோம். நீ எனக்கு இதை பண்ணா நான் இதுக்கு பண்ணுவேன். நானும் நீயும் வந்து ஒரு மளிகை கடைக்கார மாதிரி நம்ம பொருள் கொடுத்து பொருள் வாங்குற வேலையை நம்ம பண்ணுவோம். அப்படிதான் சுவாமி கிட்ட வந்து பக்தி பண்றேன். தப்பு கிடையாது, அப்படிதான் ஆரம்பிக்கும். இந்த 4 பேர்லயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருமே நம்ம வந்து இது மட்டம், இது வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறதுக்காக இதை நம்ம படிக்கல. இதை பகவானே சொல்லுவாரு அடுத்த ஸ்லோகத்துல, இந்த 4ல எனக்கு யாரை பிடிக்குங்கிறதுனா. ஆனா அதுக்காக பகவான் பட்சபாதம் இருக்காருன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கும் அர்த்தம் நம்ம படிப்போம்.
என்னன்னா இந்த இந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் கடந்து நம்ம அங்க போறோம், நாம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதுக்காக இதெல்லாம் பார்க்கணும். முதல்ல நம்ம எப்படி வந்து கடவுளை நம்ம வீட்லயே நமக்கு என்ன சொல்றாங்க, நீ எனக்கு ஏதாவது பயமா இருந்தா நீ சாமி கும்பிட்டுக்கோ, நீ சாமி கும்பிட்டு போ, ஏதாவது ஸ்லோகம் சொல்லிட்டு போ, நீ தெரிஞ்ச பாடல்லாம் பாடிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க? அந்த பக்தியை வளர்க்கறது முதல்ல என் தேவைக்கு அவன் வருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வளர்ப்பதற்காக அந்த பக்தி முதல்ல ஆர்த்த பக்தியாத்தான் ஆரம்பிக்கும். எடுத்த உடனே பிறந்த உடனே நேரம் அப்படியே வந்து ஞானி பக்தனாகலாம் யாருமே இருக்கிறது இல்ல. ரொம்ப ரேர், வெரி ரேர்லி அப்படி இருப்பாங்க. அது எப்பயாவது ஏதாவது ஒரு 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 ஒண்ணு ஒரு கோடி ஜென்மால ஒரு 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 கோடி பேர்ல ஒருத்தருக்கு அந்த மாதிரி கிடைக்கும். ஆனா எல்லாருக்கும் அது கிடையாது. அப்ப ஆர்த்த பக்தங்கிறவன் தேவைக்காக கும்பிடுறவனா இருக்கும். அர்த்தார்த்தி, அர்த்தார்த்திக்கு என்ன அப்படின்னா அவனுக்கு அவன் தேவையை அவன் வந்து பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு மேக்சிமம் அவனோட உழைப்ப போடுவான், அவனோட முயற்சி எல்லாத்தையும் பண்ணிடுவான். ஆனா இருந்தாலும் சுவாமி கிட்ட ஒரு டிமாண்ட் வச்சிருக்கான். ஏன்னா இது ஃபெயிலியர் ஆயிடக்கூடாது, இதனால எனக்கு இன்பம் கிடைக்கும், எனக்கு இன்பம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தன் வந்து துக்க நிவர்த்திக்காக கேட்கிறான். ஆர்த்த பக்தன் இருக்கானே, நாவுக்கரச பெருமான் எப்ப வந்தார் திருவதிகைக்கு? வயிறு வலி ஜாஸ்தியா போனோடனே திலகவதி அம்மார் சொன்னதுனால அங்க வந்து கும்பிடுறார். அதுக்கப்புறம் பகவான் ஆட்கொண்டார், அது வேற விஷயம். ஆனா வந்தது ஏன்? வந்தது ஏன்னா எனக்கு வயிற்று வலி வந்ததுனாலதான் வந்தேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு டிமாண்ட், எனக்கு எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுறது, அதனால வந்திருக்கேன் நான். இந்த அர்த்தத்தி பக்தன் இருக்கானே, அவன் அவன் தன்னுடைய காரியங்களை எல்லாம் தான் பண்ணி கொண்டுதான் இருப்பான். ஆனாலும் அதுல எல்லாத்துலயும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தெய்வத்தினுடைய ஒரு அனுகிரகத்தை எப்பொழுதும் நாடுவான். அந்த டிமாண்ட் அவன்கிட்ட எப்பவுமே இருக்கும். நான் இதெல்லாம் பண்றேன், நீ எனக்கு இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு ஒரு டிமாண்ட் இருக்கும். அந்த டிமாண்ட் எதுக்கு அப்படின்னு சொன்னா, நான் செய்யக்கூடிய காரியத்துல எனக்கு ஃபெயிலியர்ஸ் வரக்கூடாது, எனக்கு சக்சஸ் வரணும். டிமாண்டே சக்சஸ் தான். இந்த சக்சஸ் தான் எனக்கு இன்பம் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் நாம எல்லாரும் கடந்து வந்த ஒரு விஷயம்தான். இந்த அர்த்தார்த்தி பக்தருக்கு சுந்தரரை உதாரணமா சொல்லுவாங்க. பறவை நாச்சியா தர்மம் பண்றேங்கிறா, நீ எனக்கு இது கொடு, பொண்ணை கொடு. நீ அதுக்கு அவ வேற ஊருக்கு போனா மறுபடியும் அவ ஓலை அனுப்புறா, நீ பாட்டுக்கு சிவபெருமான தேடி ஊரா ஊரா சுத்துவ, அப்புறம் நான் இங்க வேலையெல்லாம் எப்படியா பண்றது, நீ எனக்கு பொண்ணு அனுப்பு அப்படின்னு. திரும்பி வேற ஒரு இடத்துல போனா அங்க இந்த பொண்ணு, முதுகுன்றத்துல போனா அங்க ஒரு பொண்ணு. எல்லா இடங்கள்லயும் தர்மம் எதுவுமே வந்து சொந்த நலனுக்காக இல்லை. அங்க நாம வந்து அடியார்களை உதாரணமா சொல்றோம் அப்படிங்கிற போது ரொம்ப ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். அவர்கள் என்னவோ தனக்கு வீடு கட்டிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல, அவங்க வாங்கி எல்லாத்தையும் தான தர்மங்கள் பண்ணியிருக்காங்க. அதனால அது அந்த உதாரணத்தை புரிஞ்சுக்கிறதுல விதத்துல கரெக்டா இருக்கு. இது நம்ம காமன் மேனுக்கு எப்படி அப்படின்னாக்க, அவன் காமன் மேன் தனக்காகத்தான் கேட்கிறான். அவன் ஒண்ணு போய் ஊருக்கெல்லாம் உதவி பண்றேன் அதுக்காக காசு கொடுங்கலாம் கேட்கல. அர்த்தார்த்தி, அர்த்தார்த்தி எப்படி இருக்கா அப்படின்னாக்க, உயர்ந்த அர்த்தார்த்திக்கு சுந்தரர் எடுத்துக்கலாம். சாதாரணமான எல்லாரும் இருக்கக்கூடியது அர்த்தார்த்திங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு எனக்கு வந்து நான் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வேணும், வெற்றி தான் எனக்கு வேணும், அதுதான் நீ எனக்கு கொடுக்கணும், எனக்கு இன்பம் விழைகிறேன். அதுதான் ஃபர்ஸ்ட். இது வந்து துக்க நிவர்த்திக்கு. செகண்ட் வந்து சுக பிராப்திக்காக அவன் வந்து இறைவனை சார்ந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு பயம் இருக்கும், நாம இவ்வளவும் பண்ணிட்டோம், ஒரு சூடம்பத்தி காட்டாம போயிட்டோம்னாக்க நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட போறது, அதையும் காமிச்சிடும். ஆபீஸ்ல எல்லாம் பெரிய பெரிய போட்டோ வச்சுக்கிறது, நம்ம எல்லாம் நம்ம அப்பதான் ஒரு தைரியம் இருக்கு. அதெல்லாம் இருந்ததுனாதான் சுத்தி ஒரு இதெல்லாம் இருந்து ஒரு 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 பாட்டில் ஒரு டம்ளருக்குள்ள தண்ணியை விட்டு அதுல எலுமிச்சம்பழத்தை போட்டு அது மேல கொஞ்சம் குங்குமம் வச்சாதான் நம்ம காத்தால வந்தோடனே ஓகே அப்பாடி ஐ எம் ப்ரொடெக்டட் அப்படின்னு தோன்றது. ஏன்? ஏன்னா அவனுக்கு டிமாண்ட் என்ன அப்படின்னா, எனக்கு துன்பமே வரக்கூடாது, நான் எனக்கு இன்பம் எப்ப பாரு இருந்துட்டே இருக்கணும். இன்பம்ங்கிறதோட டெபினிஷன் அவனுக்கு என்ன? சக்சஸ் தான் இன்பம். சக்சஸ்ங்கிறது எது? உலகியல் ரீதியான சக்சஸ், மெட்டீரியல் சக்சஸ். இந்த மெட்டீரியல் சக்சஸ்க்காகத்தான் அவன் ஸ்பிரிச்சுவலா இருக்கான். இந்த ஆர்த்த பக்தன் அதுவும் கிடையாது, அவனுக்கு மெட்டீரியலுக்காக தான், மெட்டீரியலாவே தான் இருக்கான். ஃபுல்லாவே மெட்டீரியல் கோல்ஸ் தான் அவனுக்கு, உலகியல் கோல்ஸ் மட்டும்தான். இவன் கொஞ்சம் இறைவனை வந்து எடுத்து வச்சிருக்கான், ஆனா அதுலயும் அவனுக்கு உலகியல் இன்பங்களுக்காகத்தான் அவன் இறைவனை சார்ந்து இருக்கிறான். இது 2 பேர். மூணாவது யாரு? ஜிக்யாசு பக்தர். இந்த ஜிக்யாசு பக்தர் அப்படிங்கிறவர் தான் நான் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு. முமுக்ஷு அப்படின்னு இவரைத்தான் சொல்றோம். முமுக்ஷுனா என்ன? மோக்தும் இச்சா, முக்திக்கான இச்சை. முக்திக்கான இச்சை, முக்திங்கிறது என்னங்கிறது எங்கேயோ எப்போ போகும்போது ஏதோ ஒரு பிரவச்சனத்துல காதுல விழுந்துடுத்து அவனுக்கு. இந்த ஜீவன் முக்தி பெறணும்னு விழுந்துடுத்து. அதுக்கப்புறம் அந்த அதுல வந்து அதுக்கு குரு இருந்தா தான் முடியும் வரைக்கும் விழுந்துடுத்து.
இப்ப என்ன பண்றான்? எப்ப பார்த்தாலும் இறைவன்கிட்ட போனாலே இதே டிமாண்ட் வைக்கிறான். எனக்கு நீ எப்படியாவது நீ உன்னை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும். நீ எனக்கு ஒரு குருவை கொடு. இல்ல நீயே குருவா வா. எனக்கு குருமுகமாக நான் யார் என்பதையும் நீ யார் என்பதையும் எனக்கு தெரிவி. எப்படியாவது நான் இதை படிக்கணும், நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியப்படுத்து. நீ எப்படி பண்ணுவியா எனக்கு தெரியாது. நீயே வந்து சொல்லி கொடுத்தாலும் சரிதான் அப்படின்னு போய் பொழுதன்னைக்கும் அந்த இறைவனை போட்டு உலுக்குன்னு உலுக்குறது. அப்படி உலுக்கினதுக்கு அப்புறமா தான் அவர் வந்து தானே குருவாகவும் தானே தான் குருவா வருவர். ஏதோ ஒரு மானிட ரூபத்துல ஒரு குருவாக வந்து அந்த குரு என்ன பண்ணணுமோ அந்த வேலையை அவருக்கு பண்ணுவார். அப்ப அந்த ஜிக்ஞாசு பக்தருக்கு என்ன வேணும்னா, எனக்கு ஞானத்தை பெற வேண்டும், அறிவை பெற வேண்டும், வைராக்கியம் இருக்கணும். இந்த உலக விஷயங்கள்ல அவருக்கு வைராக்கியம் இருக்கு. வைராக்கியம்னா என்ன? விராக பாவம். அதுல வந்து ஒரு ஈடுபாடு கிடையாது. எவ்வளவு நல்லா இருந்தாலும் சரி, இதை விட எனக்கு வந்து சாமி பத்தி தெரிஞ்சுக்கணும்பா, எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு என்னவோ மண்டையெல்லாம் குடையுது. இதெல்லாம் என்ன? எவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் இருக்க போறது? இதெல்லாம் நித்தியம் இல்லையே அப்படின்னே மனசு சொல்லிட்டே இருக்கு. அதனால நித்தியமான வஸ்துவை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணம் வருது. அதுக்காக தான் நான் பாடுபட்டுட்டு இருக்கேன், அதுக்காக தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியது. அந்த நினைக்கக்கூடிய அந்த அந்த பர்சன் யாருன்னா அவர் தான் ஜிக்யாசுவாக இருக்கிறார். அப்ப அர்த்த பக்திங்கிறது முழுக்க முழுக்க எப்படி இருக்குன்னா காம பக்தியா தான் இருக்கு. காம பக்தினா அதுக்காக கீழ்த்தரமான காமம்னு இல்லை. ஆசை, எனக்கு ஏற்படக்கூடிய ஆசைகளை எல்லாம் நான் நிறைவேற்றிக்கணும். துன்பம் வரக்கூடாது. முக்கியமா எனக்கு எந்த ஆசையும் எனக்கு துன்பம் தரக்கூடாது. ஆசையே துன்பம் தருங்கிறதே தெரியாதப்போ நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கணும். அர்த்தார்த்தம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் லெவல்ல இருப்பாங்க. அர்த்தார்த்திக்கு கொஞ்சம் அடுத்த லெவல் கொடுக்குறாரு பகவான், அவ்வளவுதான். இந்த அர்த்தார்த்திங்கிறத சகுண பிரம்ம பூஜைகளும் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். சகுண பிரம்ம பூஜைனா என்ன? நிர்குண பிரம்மம்னா என்ன? நிர்குண பிரம்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது உருவமற்ற கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத அந்த பரபிரம்மத்தை நாம் நிர்குண பிரம்மம் அப்படின்னு சொல்றோம். பிரம்மம், தூய உணர்வு, தூய இருப்பு, தூய ஆனந்தம், அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அது நிர்குண பிரம்மம். குணம் குறி அற்றது, குறிகுணம் இல்லாத படிக்கிறோமே, அறிவிலே தெளிவுல படிக்கிறோம் இல்லையா? அதுதான் நிர்குணம் பிரம்மம். சகுணம் பிரம்மன்னா என்ன? சகுணம்ங்கிறது ஒரு உருவம் இருக்கு. அதுக்கு ஒரு கை இருக்கு, ஒரு கால் இருக்கு, ஒரு மூக்கு இருக்கு, ஒரு வாய் இருக்கு. அது கையில கிளி வச்சுட்டு இருக்கு, இல்லைன்னா பாசாங்குசம் வச்சுட்டு இருக்கு, இல்ல கரும்பு வச்சுட்டு இருக்கு, இல்ல வில்லு வச்சுட்டு இருக்கு, தண்டம் வச்சுட்டு இருக்கு, வேல் வச்சுட்டு இருக்கு, எதையாவது ஒண்ணு வச்சுட்டு இருக்கு. அதுதான் சகுணம். இந்த சகுண உபாசனையில தான் ஆரம்பிப்பா அர்த்தார்த்தி அப்படிங்கிறவன். ஒரு படம் வேணும், இல்லைன்னா ஒரு சிலை வேணும், ஏதாவது ஒண்ணு இருந்தாதான் அவன் மைண்ட் வந்து பிக்ஸ் ஆகும். அப்படி இப்படி எல்லாம் போயிடும். இல்லாட்டினா அந்த பிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு விஷயம் வேணும். அவன் தான் அர்த்தார்த்தி. இந்த ஜிக்ஞாசுவா இருக்காரு, அவர் என்ன பண்ணுவார்னா ஞான யோகத்துக்காக வராரு இல்லையா? அவர் முதல்ல கர்மயோகம் நிறைய பண்ணுவார். அர்த்தார்த்தியால இருந்து அப்புறம் எலிவேட் ஆகி கர்மயோகம் நிறைய பண்ணுவார். கர்மயோகம் பண்ணி கர்மயோகம் என்னத்தை கொடுக்கும் நமக்கு? சித்த சுத்தியை கொடுக்கும். நானே கேட்டு நானே தான் பதில் சொல்லணும், ஏன்னா ஆன்லைன் இல்லையா? சித்த சுத்தியை கொடுக்கும். அந்த சித்த சுத்தியே ஆக 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 என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா சித்த சுத்தி ஆக ஆக குருமுகமாக ஞானத்தை பெறக்கூடியது நடக்கும். அப்ப அவன் ஞான யோகியா, கர்ம யோகியிலேருந்து ஜிக்யாசு கர்ம யோகியிலேருந்து ஞான யோகியாக மாறுது. அப்ப ஞானத்தை அவன் அடைய வேண்டும் அப்படிங்கிற அறிவை பெற வேண்டும்ங்கிற அந்த ப்ராசஸ்ல இருக்கச்சே, இன்னைக்கு நீங்க இந்த 2 சாப்டர் படிச்சிடுங்க. நான் அதுக்கப்புறம் நீங்க வந்து கைவல்ய நவநீதம் படிங்க, அப்புறம் நீங்க விவேக சூடாமணி படிங்க. ஒரே நாள்ல இவ்வளவு விஷயத்த குரு சொல்லிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் படிச்சுட்டு இதுல 30 பாட்டு, இதுல 40 பாட்டு, இதுல 20 பாட்டு, இதுல 2 அத்தியாயம் எல்லாம் படிச்சுட்டு சாயந்தரம் வந்து என்கிட்ட ஒப்பிக்கணும் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிலாம் சொன்னா அந்த குரு கிட்ட யாருமே வரமாட்டாது. நம்ம இஷ்டத்துக்கு விட்டாதான் குருவே போவாங்க, குரு கிட்டே போவாங்க. அப்படி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஸ்ட்ரிக்டான குருவா இருக்காரு, எல்லாத்தையும் இன்னைக்கு படிச்சுட்டு வரணும் நீ அப்படின்னு சொல்லு. எத்தனை பூஜை பண்ணுவான்? அவனுக்கு எங்க டைம் இருக்கு? டைமே இருக்காது. அதனால என்ன பண்ணுவான்னா இந்த ஞான யோகத்துக்கான நேரத்தை அதிகம் பண்ணுவான், பூஜைக்கான நேரத்தை குறைப்பான். இந்த பூஜை, இந்த சகுண பிரம்ம பூஜை அது இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அதை பண்ணறதுக்கு டைம் வேணும். எல்லாத்துக்கும் டைம் தான். இங்க இருக்கிறதே 24 மணி நேரம் தான். அதுக்குள்ளதான் நம்ம நிறைய மிக்ஸ் பண்ணி ஆகணும். அப்ப இவனுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்றான். இந்த ப்ரையாரிட்டைஸ் எதை பண்றான்? ஞானத்தை ப்ரையாரிட்டைஸ். நிறைய டைம் எனக்கு படிக்கிறதுக்கும் பாராயணம் பண்றதுக்கும் நான் டைம் கொடுக்குறேன். நான் எவ்வளவு தூரம் படிக்கிறேனோ, எவ்வளவு தூரம் பாராயணம் பண்றேனோ அவ்வளவு தூரம் எனக்கு இந்த தத்துவங்கள் மனதில் ஆழமாக பதியும்.
அப்ப அதுக்காக நான் நிறைய டைம் கொடுக்குறேன். பூஜைய ஆனா விட மாட்டேன். லகுவா வச்சுப்பேன். கொஞ்சமா வச்சுக்கிறேன். நான் 1008 பண்ணிட்டு இருந்த இடத்துல ஜெபத்தை ஒரு 108 வச்சிருக்கேன். ஏன்னா ஜெபமே இல்லாம இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு மனசுல அந்த ஒரு பிடிமானம் இருக்கணுங்கிறதுக்காக, சித்த ஏகாகிரதைக்காக நான் ஒரு நெய்யொழுக்கு போன்ற என்னுடைய சிந்தனை ஒரு விஷயத்திலேயே இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் சில விஷயங்களை ருட்டீன்ல வச்சிருக்கேன். அந்த ருட்டீனை நான் டிஸ்டர்ப் பண்ணல. அதை குறைக்கிறேன். டயத்தை மட்டும் குறைக்கிறேன். எளிய பூஜைய பண்றேன். இதுதான் இந்த ஜிக்யாஸ். இந்த ஜிக்யாசு இதை பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க 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 அவனுக்கு என்ன ஆகுது? தன்னை பற்றிய அறிவு அவனுக்கு கிடைக்கிறது. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. ஃபர்ஸ்ட் தன்னை பற்றிய அறிவு அவனுக்கு கிடைக்கணும். நம்ம இப்ப என்ன படிச்சோம்? ஃபர்ஸ்ட் படிச்சது என்ன? துவம்பத லட்சணம். நம்மளை பற்றி நாம இந்த ஜீவன் என்பது எப்படிப்பட்டது, இந்த ஜீவனுக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? இதுதான் முதல் 6 அத்தியாயங்கள்ல நம்ம படிச்சு முடிச்ச விஷயம். இப்ப நம்ம தற்பத லட்சணத்தை பத்தி படிச்சு கொண்டிருக்கோம். முதல்ல தன்னை அறியறது. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. யார் ஒருத்தன் தன்னை அறியலையோ அவன் தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். அவன் தன்னை அறியலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த முதல் 2 குரூப்ல உட்காந்துருப்பான். அர்த்தார்த்தி திருப்பி திருப்பி எங்கடா யாத்திரை போலாம், எங்கடா பூஜைக்கு போலாம், எங்க இதுக்கு பண்ணலாம், இப்ப எந்த கோவில்ல போய் எங்க விளக்கு போடலாம், எங்க போனா எந்த வேண்டுதலை நிறைவேற்றலாம், இப்படியே சுத்திட்டே இருக்க வேண்டியதான் ஊரா. ஞானத்துக்கு உட்கார்ந்துக்க முடியாது. ஞானத்துக்கு உட்காரணும்னாலே அதுக்கு டைம் வேண்டிருக்கு. உட்கார்றது மாத்திரம் பத்தாது. 1 hour இல்ல ஞானம். 1 hour டைம் இல்ல ஞானத்துக்கு. இந்த 1 hourங்கிறது ஒரு சாம்பிள் டைம். இதை வைத்துக் கொண்டு மீதி 23 மணி நேரத்தை பிளான் பண்றதுக்கு தான் இந்த 1 hour. அந்த 23 மணி நேரமும் இந்த 1 hour சுத்தி வரணும். அப்பனாதான் இந்த ஞானம் பிரயோஜனமாகும். இல்லைன்னா ஞானம் பிரயோஜனமே ஆகாது. இது ஏதோ ஒரு இதுக்கு வர மாதிரி, சொற்பொழிவு கேட்கறதுக்கு வர மாதிரி சும்மா அப்படியே கேஷுவலா போயிட்டு, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நிறைய தடவை, கேஷுவல் லிசனிங் வில் நெவர் ஒர்க். யூஸே ஆகாது. அது பண்றதுக்கு பண்ணாமே இருக்கலாம். ஆனாலும் நம்ம விடுறது இல்லை, வாங்கன்னு சொல்றோம். ஏன்னா அந்த புண்ணியமாக அவங்கள மறுபடியும் திரும்ப திரும்ப கேட்க வச்சு அந்த கேட்கறது மூலமாக அவங்க சீரியஸ் லேர்னர் ஆகட்டுமே அப்படிங்கிறதுக்காக சுவாமிஜியே கிளாஸஸ்ல சொல்லுவேன், இங்க தூங்குறியா தூங்கு, நோ ப்ராப்ளம். தூக்கம் தான் நிறைய பேருக்கு வரும், பரவாயில்ல தூங்கு. நீ தூங்கினா கூட இந்த இடத்துல உனக்கு புண்ணியம் தான் நடக்கும். ஏன்னா இது சத்சங்கம். இந்த இடத்துல நீ எவ்வளவு நிமிஷம் நின்றாலும் அது உனக்கு புண்ணிய கணக்குல தான் சேர போறது. சோ அந்த உனக்கு ஹெல்ப் பண்ணட்டும். நிஜமாவே அப்படி சொல்லுவார். தூங்குறவங்கள அதுவும் எப்படி தூங்குவாங்கன்னா, சுவாமி நீங்க உட்காந்துருக்காங்கன்னா காலுக்கு அடியில உட்காந்து நல்ல புஸ்கல் தூங்குவாங்க. எப்படி இருக்கும் அவருக்கு? அதனால அவர் செய்யாம அவர் சொல்லிட்டே தான் இருப்பார். ஆனா இதையும் சேர்த்து சொல்லுவார். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இது சப்ஜெக்ட் அந்த மாதிரிதான். இட்ஸ் வெரி அப்டிராக்ட். அப்படிதான் இருக்கு. கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டலைங்கிற போதே நம்ம புத்திக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப இந்த ஜிக்யாசா என்ன பண்றான்னா, இந்த ஞானத்திற்கு அதிகமா டைம் கொடுக்குறான். தன்னை அறியும் அறிவை பெற்ற பின், இந்த அறிவை பெற்றதுக்கு அப்புறமா எப்படி இருக்கான்? தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. அவன் தன்னையே அர்ச்சிக்கத்தான். அதெல்லாம் என்ன அர்த்தம்? தானேதான் அந்த அர்ச்சனைக்குரியவன் என்பதை புரிந்து கொள்கிறான். முதல்ல அவனுக்கும் சுவாமிக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தது. இதுதான் விக்கிரகம், நான் இங்க அர்ச்சனை பண்றேன், ஓம் வாசுதேவாய நமக நான் போடுறேன் இப்படி. அதுக்கப்புறம் என்ன பண்றேன்? வாசுதேவனே நான் தானே அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப வாசுதேவாய நமகங்கிறத உள்ளுக்குள்ள பண்றேன். அப்ப என்ன டிஸ்டன்ஸ் போயிடுறது. எனக்கும் அந்த சுவாமிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது? இந்த சுவாமியை பத்தின அறிவு எனக்கு கிடைக்கிறச்ச இந்த டிஸ்டன்ஸ் ஷார்டன் ஆயிட்டே இல்லாம போயிடுறது. அபேதம் ஆயிடுறது, ஏக்கம் ஆயிடுது. நானும் சுவாமியும் ஒன்னாயிடுது. இந்த ஜிக்யாசுவோட எலிவேஷன் எங்க வருது? நல்லா கரெக்டா விஷயத்தெல்லாம் புரிந்து கொண்டு குருநாதர் சொல்றபடி கிரமமா அந்த விஷயங்களை படித்து கொண்டே வந்தான் அப்படின்னு சொன்னா, தன் புத்தி இருந்தால் கூட அந்த குருநாதருடைய வழிகாட்டுதலோட அந்த பாடங்களை படிக்கிற ஒரு சின்சியர் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த எலிவேஷனை கண்டிப்பா உணர முடியும். சத்தியம் இது. இதுல ஜிமிக்ஸ் கிடையாது. இது ஏதோ நீங்க உணர்ச்சி வசப்பட்டு அதெல்லாம் கிடையாது. இங்க உணர்ச்சிக்கே வேலையே கிடையாது. இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அறிவு தான். அந்த அறிவு அவனுக்கு முழுமை அடையும். ஏனென்றால் அவன் முழுமையான பொருளோடு தன்னை இணைத்துக் கொள்கிறான். நாடடைவில் அவன் இந்த படிக்க 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 அவனுக்கு இந்த வேற்றுமை அப்படிங்கிறதே முடிஞ்சு போயிடுறது. அது இல்லவே இல்லை, சுத்தமா அவன்கிட்ட இல்லவே இல்லை. அப்ப என்ன ஆயிடுறாவா? ஞானி ஆயிடும். இந்த ஞானிங்கிற ஸ்டேட்டஸ் என்னது? தானும் இறைவனும் வேறல்ல என்று உணர்ந்தவன் தான் ஞானி. ஞான சம்பந்த பெருமான நம்ம அதுக்குதான் சொல்றோம். ஏன்னா சம்பந்த பெருமானுடைய பாடல்களை நீங்க பார்த்து, ஒவ்வொருத்தரோட பாடல்களையும் எடுத்து இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா நமக்கு நல்லா புரியும்.
எப்படி இந்த பாடல்கள் என்ன டோன்ல இருக்கு அப்படின்னு. என்ன அப்பா கிட்ட கேட்கறதுக்கு என்ன, எங்க அப்பா கிட்ட நான் கேட்கிறேன். இது என்ன எனக்கு பெரிய இடரிலும் தளரினும் பாட்டு எடுத்து பாருங்க. இதுதான் நீ எனக்கு இது உதவி செய்யற அழகா நீ அப்படின்னு கேட்கிற, பணம் கொடுன்னு கேட்கறது. சுந்தரர் வேற மாதிரி கேட்பார், அப்பர் வேற மாதிரி கேட்பார். டோன் அண்ட் டெனர்ல டிஃபரன்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண உட்கார்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆயுசே பத்தாது. உண்மைக்கே சொல்றேன், நான் ஒரு பாட்டை எடுத்து வைத்துக்கொண்டு அவர்கள் மனநிலையிலிருந்து அந்த பாட்டை நாம் நோக்கினோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆளுகையா நீங்கள்லாம் அப்படின்னு நமக்கு ஆயிடும். கண்ணுல தண்ணி வருத தடுக்கவே முடியாதுங்க. ஒரு முறை இறைவனை நாம் நன்றாக அறிந்து விட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நோ கோயிங் பேக். திரும்ப போய் ஒருத்தன் ஞானி அப்படின்ற ஸ்டேட்டஸ் அடையிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்காக ஞானி இங்க நெத்தியில எழுதி ஒட்டிக்க மாட்டான், ஞானி நான் ஞானி நான் ஞானி. அப்படி எழுதினான்னா அவன் அகங்காரத்துக்குள்ள அகப்பட்டு போகிறான், அவன் ஞானி அல்ல என்று பொருள். யாராவது நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், என்ன ஞானினே மதிக்க மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு. அவன் மதிக்கவே வேண்டாங்கிறது தான் நம்மளோட பாடமே. நீ மதிக்காத, நானே மதிக்கல. பகவான் ரமணர் கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், என்ன பகவானே நீங்க இவ்வளவு இதோட இருக்கீங்க, இவ்வளவு ஞானத்தோட இருக்கீங்க, உங்களை போய் மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படி. அவர் சொன்னார், நானே இத மதிக்கல, இது உடம்பு, இதை நான் மதிக்கிறேன்னா, நானே மதிக்காத விஷயத்த இன்னொருத்த மதிக்கிறதுல என்ன கேள்வி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுதான் ஞான நிலை. நான் எவ்வளவு வந்திருக்கேன், ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டாமா, எனக்கு ஒரு இது கொடுக்க வேண்டாமா, நான் எவ்வளவு சாஸ்திரம் படிச்சிருக்கேன் தெரியுமா, எவ்வளவு அந்தந்த மாதிரி ஆச்சாரியர்கள்ட்ட எல்லாம் படிச்சிருக்கேன் தெரியுமா நானு அப்படின்னு பீத்திட்டு உட்காந்துருந்தாக்க. என்ன அந்த பீத்தல் எல்லாம் எதை சேர்ந்தது? மனம் புத்தி சித்தம் அகங்காரத்துல இருக்கு அந்த பீத்தல். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எங்க இருக்கு? பூமி ராப்போ நலோ வாயுகோ கம்மனோ புத்தி ரேவச்ச எங்க இருக்கு? அபரா பிரகிருத்தில இருக்கு. அபரா பிரகிருதி உண்மையா? அது மாயையோட சொத்து இல்லையா? அது மாயை உண்மையா? இப்பதானே பாதிச்சோம், அனிர்வச்சனீய மாயா. அது உண்மையே கிடையாது, உண்மை மாதிரி இருக்கு. அப்ப அதோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் எனக்கு மதிப்பு கொடு, எனக்கு அத்தை கொடு, இத்த கொடு. ஞானி கிட்ட அது இருக்கவே இருக்காது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஞானியே ஞானியாலதான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு ஆர்டினரி பர்சனால இவன் ஞானி அப்படின்னு நிச்சயமா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால மதிப்பும் கொடுக்க மாட்டான். சோ எக்ஸ்பெக்டேஷன் வேஸ்ட் அந்த இடத்துல. ஆனா ஞானிக்கு இன்னொரு ஞானியை பத்தி நல்லா தெரியும். அதுக்காக நான் உங்களை ஞானின்னு நல்லா கண்டுபிடிச்சிட்டேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் பீயிங் ஞானின்னு சொல்ல மாட்டான். ஏன்னா இவனும் தான் ஞானின்னு நினைக்கிறது இல்ல, அவனையும் இவன் ஞானிங்கிற ஐடென்டிபிகேஷன்ல பாக்குறது கிடையாது. எல்லாம் பிரம்மம், சர்வம் பிரம்மமயம் ஜெகத், அதை தவிர வேற சிந்தனையே கிடையாது. அது எப்ப வரும்? இந்த பக்தியோட முத்தின ஸ்டேஜ். பக்தி முத்தி போச்சு பாரு, பைத்தியமாய் போச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது இல்ல. பக்தி முக்தி போய் இவன் தானே வளரின்னு இருக்கான், தன்னை தானே பார்த்துண்டு அப்படிலாம் இல்ல. அவன் பக்தி முத்தினதுனால என்ன நினைக்கிறான்னா, இந்த இறைவனுக்கும் எனக்கும் யாதொரு வேறுபாடும் இல்லை அப்படிங்கிறதுல அவன் தீர்மானமா இருக்கான். அந்த தீர்மானத்துக்கு அவன் வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவனுக்கு எதன் மீதுமே ஒரு வேற்றுமை உணர்வு தோன்றுவதில்லை. இதுல பாடுற தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை யாரு? மாணிக்கவாசன். சங்கரா யாருக்குலோ சதுர. பா நீ உன்னை கொடுத்துட்ட, நான் என்ன கொடுத்துட்டேன், நீ என்ன கொடுத்த பத்தியா? அப்ப நான் என்ன அடைஞ்சேன் தெரியுமா உனக்கு? அந்தமில்லா ஆனந்தம் பெற்றேன். நான் தான் இறைவன்கிறத புரிஞ்சுக்கறச்சே நம்ம இறைவனை எப்படி பாக்குறோம்? ஆஹா அப்படி பாக்குறோம். கவலைப்படாத, இறைவனும் நீயும் ஒன்றுதான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆங்கிள் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், அந்த ஒரு சின்ன வார்த்தையே நமக்கு எப்படி ஆயிடுறது, எப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆனந்தம் வந்துருது. அந்தமில்லா ஆனந்தம் பெற்றேன். அது என்ன அடுத்த வார்த்தை தான் அழகு. யாது நீ பெற்றாய் என்பால், என்னால உனக்கு என்னப்பா கிடைச்சது? நானே ஒரு கசடு. நீ என்ன போய் தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை. நான் என்ன நீ எடுத்துட்டியப்பா? என்ன 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 கிடைச்சது உனக்கு? ஆனா எனக்கு உன்னை நீ கொடுத்ததுனால எனக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? அந்தமில்ல ஆனந்தம் கிடைச்சது. இதுதான் ஞானியினுடைய நிலை. குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே எப்படி எல்லாம் பாடுற. இந்த குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொழுஞ்சுடர் குன்றே அப்படியெல்லாம் யார பாடுறாங்க? அத்தனையும் நானும் இறைவனும் ஒன்று என்ற அறிவோடு பாடுவது. அதுதான் அங்க ஐக்கிய ஞானம். அந்த ஐக்கிய ஞானம் எவ்வளவு தூரம் ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவு தூரம் அந்த ஞானியுடைய பக்தியானது விசேஷமாக இருக்கிறது. காரணம் என்ன? காரணம் என்ன அப்படின்னா,
இந்த ஞானத்தின் காரணமாக இந்த வேற்றுமை உணர்ச்சி என்கிறது கம்ப்ளீட்டா வேனிஷ் ஆயிடும். யாரை பார்த்தும் ஒரு பொறாமையோ ஒரு வஞ்சகமோ ஒரு கீழ்த்தரமான எண்ணங்களோ இல்ல வித்தியாசமோ எதுவுமே பார்க்கிறது இல்லை. சுனி செய்வ ஸ்வபாகேச்ச பண்டிதக சமதர்ஷன. அதுதான் அந்த ஞானியினுடைய மனம். பண்டிதக சப்தம் நம்ம 2 வாட்டி பார்த்திருப்போம். அந்த ஸ்லோகத்துல ஒரு தடவை, 11வது ஸ்லோகத்துல ஒரு தடவை. ஆத்ம ஞானி தான் பண்டிதன். ஏதோ இந்த இது படிச்சுட்டு பண்டிதன் அப்படி கிடையாது, இலக்கணம் படிச்சுட்டு பண்டிதன் அப்படி கிடையாது. பண்டிதக சப்தம் ரொம்ப உயர்வான சப்தம். அதுக்கு அர்த்தம் வியாக்கியானங்கள் அப்படித்தான் இருக்கிறது. ஆத்ம ஞானத்தை பெற்றது. ஆத்ம ஞானத்தை யார் ஒருவன் பெறுகிறான், அவன் ஆத்ம ஞானம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. இறைவனை பற்றிய அறிவு, இறைவன் படைத்தவற்றை பற்றிய அறிவு, தன்னை பற்றிய அறிவு, இவை அனைத்தையும் பெற்றிருக்கக்கூடியவன் தான் சரியான பார்வை கொண்டு பண்டிதனாக இருக்கிறான். அந்த பண்டிதன் அந்த ஞானி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தான் இருக்கிறதுலயே பக்தர்கள்லயே வசதியா இருக்கு. 4 விஷயம் சொல்லியிருக்க, 4 ஸ்டேட்டஸ் சொல்லியிருக்கு. அந்த ஞானி அப்படி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மற்ற பக்தர்கள் எல்லாமே ஏதாவது ஒண்ண சாதிக்கணும்னு பக்தி பண்றாங்க. ஈவன் ஜிக்யாசு வரைக்குமே கூட நான் ஞானத்தை பெற வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் அந்த பக்தி ஆரம்பிக்கிறது. ஞானிக்கு சாத்திய பக்தி. ஏன்னா அந்த பக்தியோட எண்ட் என்ன? பக்தியோட எண்ட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காட். அது புரிஞ்சுடுச்சுன்னா அப்புறம் என்ன? ஞானமே பக்தி. உண்மையில் ஞானமே பக்தி. இவர் ஆச்சாரியர் சொல்வர், மோக்ஷ சாதன சாமக்ரியா பக்திரேவ கரியசி ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதீயதே. அவர் அப்படி சொன்ன உடனே எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா பக்திக்கு இப்ப 1008 விளக்கங்கள். டெய்லி விளக்கேற்றினா பக்தி, கோவிலுக்கு போனா பக்தி, அந்த யாத்திரைகள் போனா பக்தி, திருவண்ணாமலையை சுத்தினா பக்தி. எதுவுமே நான் தப்பாவே சொல்றேன். எல்லாமே பண்ண வேண்டியது அந்தந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு அது நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும். ஆர்த்த பக்தனுக்கு, அர்த்தார்த்த பக்தனுக்கு, ஜிக்யாசு பக்தனுக்கு, ஞானி பக்தன். இந்த ஞானி பக்தன் அப்படிங்கிறவனுக்கு ஏதாவது ஒரு செயலை செய்துதான் பக்தியை நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. ஏனென்றால் அவன் ஏற்கனவே சாத்தியமாயிடுத்து அவனுக்கு அந்த பக்தி. ஆச்சாரியர் சொல்றது மாதிரி ஸ்வஸ்வரூபானுசந்தானம். ஸ்வஸ்வரூபானுசந்தானம்னா என்ன? தன்னையே தானே எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணி கொண்டிருப்பது, தன்னில் தான் இன்புற்றிருப்பது. அதைத்தான் நாம சித்தப்பிரஜ்ஞ லட்சணம் முதல் ஸ்லோகத்துல படிக்கும். எல்லாம் கனெக்ட் ஆகுதா இல்லையா? ஒவ்வொன்றும் கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு இந்த கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் அப்பப்ப அங்கங்க தொங்குற மாதிரி இருக்கு. எல்லாம் படிக்கச்சே ஒன்னொன்னா அப்படி, ஓ அங்க அதுதான் அப்படி சொன்னாரா, இங்க இதுக்குதான் இப்படி சொன்னாரா, ஓ அவன் அப்ப அப்படி ஒரு பக்தியில் உயர்நிலையை அடைந்தவனாக இருக்கிறான். இன்னொரு பாயிண்ட் பாருங்க. ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்குமா ஞானிக்கு? எனக்கு நாளைக்கு வீட்டு வாசல்ல மழை தண்ணி தேங்க கூடாதுப்பா, பகவானே எப்படியாவது நீ காப்பாத்து அப்படின்னா வேண்டுவான்? வேண்ட மாட்டான். ஏன்னா வீட்டு வாசல், வீடு, மழை, தண்ணி எல்லாம் அவனுக்கு மித்தியா. சத்தியமான பொருளோடையே எப்பொழுதும் மனசு சம்பந்தப்பட்டிருக்கிற போது இந்த அழிந்து போகக்கூடிய விஷயங்கள்ல என்ன நடந்தாலும் சரி அந்த ஞானி கலங்கவே மாட்டான். அதுதான் அந்த ஞானி. அதனாலதான் ஞானியோட பக்திங்கிறது உயர்ந்த பக்தி அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பேர் தான் அனன்ய பக்தி. அனன்ய பக்தினா நீ வேறு நான் வேறு அல்ல, உனக்கு எனக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போயிட்டுப்பா, இனிமே நோ டிஸ்டன்ஸ் அட் ஆல், நான் நீயும் ஒண்ணுதான். இப்ப நம்ம லௌகீகமா ஒரு விஷயம் பாருங்க. நம்ம ஒருத்தரோட ரொம்ப க்ளோஸா பழகுறோம். எப்படி நம்ம இன்னொருத்தட்ட நம்ம க்ளோஸ்னஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? அவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, நான் வேற அவங்க வேற இல்லை அப்படி சொன்னா என்ன அர்த்தம்னா அவ்வளோ க்ளோஸ் பான். சேம் திங் ஹியர் ஆல்சோ. இறைவன் வேறு ஞானி வேறு அல்ல. அந்த அளவுக்கு இறைவனை ஞானி நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறான். தெய்வனும் ஞானிக்கு நன்றாக அருளிருக்கிறான். தந்தது உந்தன்மை. எப்படி? முதல்ல அவரு தான் அந்த பிறகு இவருக்கு கொடுக்குறாரு. அப்ப கூட அவர் தான் மேல நிக்கிறாரு. கொண்டது என் தன்மை. பாவம் நீ ஏதோ ஒரு ஓட்டையை எடுத்துட்ட. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு, அதனால சொன்ன. அடுத்த பாட்டு. தேஷாம் ஞானி நித்யயுக்தம் ஏக பக்திர் விசிஷ்யதே. சாரி, தேஷாம் ஞானி நித்யயுக்தः ஏக பக்திர் விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தம் அஹம் சச்சவம பிரியः. தேஷாம் அவர்களிடையே. யாரிடையே? சொன்ன 4 பேர். தேஷாம் அவர்களிடையே, நித்யயுக்தக எப்போதும் என்னுடன்
ஞானி ஞானி விசிஷ்யத்தே சிறப்பித்து கூறப்படுகிறான். ஹி ஏனெனில் ஞானினக ஞானிக்கு அகம் நான் அத்தியர்த்தம் முழுவதுமாக பிரியக பிரியமானவன் மமச்ச எனக்கும் சக அவன் பிரியக பிரியமானவன் அவர்களிடையே எப்போதும் என்னுடன் இணைந்தவனும் இறைவனிடம் மட்டும் பக்தி கொண்டவனுமான ஞானி சிறப்பித்து கூறப்படுகிறான். ஏனெனில் ஞானிக்கு நான் முழுவதுமாக பிரியமானவன், எனக்கும் அவன் பிரியமானவன். ஈஸியா புரியுறது தானே? எதனால ஞானி ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறான்? இப்பதான் நான் இவ்வளவு தூரம் சொன்னேன். மற்ற பக்தர்களுக்கும் ஞானிக்கும் என்ன, அதெல்லாம் அஜ்ஞானி பக்தர்கள். நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, ஏதோ அஜ்ஞானத்துல பண்றான்ப்பா, தெரியாம பண்றான், அறியாமையில் இருக்கிறார்கள். அதனால அவர்களை காட்டிலும் அதுக்காக அவர்களெல்லாம் வந்தா நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு இல்லை. ஏன்னா பகவான் ஏற்கனவே சொல்லியிருக்கு, யார் யாரெல்லாம் என்ன எதெல்லாம் கேட்கிறாங்களோ நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனா அவர்களா என்ன பண்றாங்கன்னா இந்த உலகியல் விஷயங்களை தான் என்கிட்ட கேட்கிறாங்க அப்படின்னு. இதுல சொல்ற யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்ச மயி பஷ்யதி. இங்க நியாய பத்தி பேசுறார் 6வது அத்தியாயம். யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்ச மயி பஷ்யதி தஸ்யாகம் ந பிரணசியாமி சச்சமேன பிரணசியதி. ஈக்குவேட் பண்ணிக்கணும். இந்த ஸ்லோகத்துக்கு அங்க அடித்தளம் இருக்கு. ஏன் அவனுக்கு ஏன் நான் அவனுக்கு நான் அழிவதில்லை, எனக்கு அவன் அழிவதில்லை? ஏன் அப்படி? ஏன்னா அவன் என்னை மட்டுமே முழுவதுமாக சரணாகதி பண்ணி இருக்கிறான் இல்லையா? என்னோடனே இணைந்தவனாக இருக்கிறான். நமக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்களை எப்படி விட்டு கொடுப்போம்? ஒரு 4 பேர் முன்னாடி ஏதாவது சொன்னா முதல்ல நாம போய் நிற்போம். என்னங்க அப்படி பேசுறீங்க, அவங்களும் நானும் வேறையா, நீங்க அப்படி பேசுறது என்னையே பேசுற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு கேட்போமா இல்லையா? டக்குன்னு போய் அப்ப அந்த க்ளோஸ்னஸ் இருந்தா தானே. அதுதான் பகவான் இங்க சொல்ற, வேறனே அவன் பாக்குறதே இல்லப்பா அவன். அதனால அனன்ய பக்தி அந்யக இது அனன்ய, வேறனே அவன் நினைக்கிறது இல்ல. வேற்றுமை உணர்ச்சி என்பதே அவனுக்கு சுத்தமாக கிடையாது. இன்னும் ஒரு படி மேல போனா அவனுக்கு இறைவனிடம் மட்டும்தான் வேற்றுமை உணர்ச்சி இல்லைங்கிறது இல்ல, உலகத்துல இருக்கிற எதுங்கிட்டையுமே அவனுக்கு வேற்றுமை உணர்ச்சி கிடையாது. சர்வபூதஸ்திதம் இது ஏகத்துவம் ஆஸ்திதகன்னு சொன்னார் முன்னாடி. சர்வபூதஸ்திதம் எல்லா உயிர்களிடத்திலும் இருப்பது அப்படின்னு. அப்போ ஒன்லி இறைவனிடம் மட்டும்தான் வித்தியாசம் பார்க்க மாட்டார் ஞானி அப்படிங்கிறது இல்ல. ஞானிங்கிறது ரொம்ப உயர்ந்த மனநிலை. அந்த மனநிலை நமக்கு வர்றதுக்கு அந்த அறிவுல நமக்கு கொஞ்சம் கூட டவுட்டே இருக்கக்கூடாது. அந்த வேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. லவலேசம்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இது ஏதோ ஆக்ட் பண்ற விஷயம் இல்லை. இது இயற்கையாக ஏற்படக்கூடிய மாற்றம். அந்த மாற்றம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, யாரா இருந்தாலும் எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு அசூயையோ ஒரு வெறுப்போ, அவர்களிடம் ஒரு 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 கோபத்தை காட்டுவதோ, அப்படியே கோபமே இருந்தால் கூட க்ஷணத்தில் போம் மனத்தில் பற்றார் அப்படின்னுதான் கைவல்ய நமனிதம் சொல்றது. அந்த கோபம் கூட அவர்களை தாக்காத அளவுக்குத்தான் அவர்கள் அதை காத்துக் கொள்வார்கள். கணமேயும் காத்தல் அரிது அப்படின்னார் திருவள்ளுவர். குன்றேறி நின்றவர்களுடைய கோபம் கணமேயும் காற்றல் அரிது. அந்த காத்தல் அப்படி, அதாவது அவங்களோட கோபம் நமக்கு காத்தல் அரிது, அவர்களுக்கும் அந்த கோபத்தை கணப்பொழுதளவு தான் காக்க முடியும். அதற்கு மேல் அவர்கள் அந்த கோபத்தையே வைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள்ங்கிறது ஒரு அர்த்தம். 2 அர்த்தமும் சுவையான அர்த்தங்கள் தான். இந்த ஞானியுடைய இது என்ன ஆகுதுன்னா, இந்த அனன்ய பாவம்ங்கிறது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி என்டையர் காஸ்மாஸுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால எங்கேயுமே எதிரியுமே வேற்றுமை என்பதையே பார்ப்பது கிடையாது. நித்திய யுக்தக, இம்பார்ட்டன்ட் வேர்டு நித்திய யுக்தக. நித்திய யுக்தகன எப்பொழுதும் அவனுக்கு பெரிய வெற்றி வந்தா அவன் தூக்கி வச்சுன்னு கொண்டாடுவான். அவனை எல்லாரும் புகழ்ந்துட்டான், நீ பெரிய ஞானிப்பா, நீ பெரிய ஆளு, நீ இவ்வளவு எல்லாம் படிச்சிருக்கியா, நீ இதெல்லாம் தெரியுமா உனக்கு, நீ இறைவனை நன்றாக நீ அறிந்திருக்கிறாயா அப்படின்னு ஊரே கொண்டாடும் போது அப்படியே ஜாலியா இருப்பான். இல்ல எல்லாரும் திட்டிவிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப சாமி கிட்ட போய் உன்னாலதான் இவ்வளவு பேர் என்ன திட்டுறாங்க, நீ எல்லாம் என்ன பாத்துக்கிற அப்படின்னு போய் சண்டை போட மாட்டான். 2 பண்ண மாட்டான். இப்பவும் யாராவது புகழும் போதும் துல்லிய நிந்தா பிரியோ பிரிய, 2 ஒண்ணுதான் அவனுக்கு. எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த சுக்கம் வருது அப்படிங்கறதுனால ஒரு பெரிய இது கிடையாது, துக்கம் வருதுங்கிறதுனால ஒரு பெரிய இது அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கிடையாது, எதுவும் கிடையாது ஞானிக்கு. நித்திய யுக்தக, எப்பொழுதும் இறைவனின் எண்ணத்திலேயே அவன் இருந்து கொண்டிருக்கிறான். இந்த எல்லா இடத்துலயும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்.
திரும்ப திரும்ப அதை சொல்றேனே, ரிப்பீட் பண்றேனேன்னு நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல. என்னோட கடமை அதை ரிப்பீட் பண்றது. ஏன்னா தவறான புரிதல்கள் ஏகப்பட்டது இருக்கு. அதனால நான் அதை சொல்லணும். அது கிருஷ்ணர், ராமர் அப்படிங்கிற ஒரு உருவத்தோடு இதை இணைத்துக் கொள்ளாதீங்க. என்னைன்னு சொல்லும் பொழுதெல்லாம் அந்த பராபிரகிருதியை, பரம்பொருளை அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிந்து கொண்டால்தான் இந்த இந்த இடங்கள்ல எல்லாம் நம்மளால இடராம புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்னை அப்படின்னு புரிஞ்சு, ஓ அப்ப நம்ம எல்லாரும் ஒன்லி கிருஷ்ணாவை மட்டும்தான் கும்பிடணும். தட் இஸ் வாட் இஸ் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். அதுதான். அதை பண்ணக்கூடாது. அதை சொல்லலை இங்க. வியாக்கியானங்கள் அதை சொல்லவில்லை. பிராச்சீன வியாக்கியானங்கள் என்ன சொல்றதோ அதுபடி நாம போகணும். அப்ப அவர் கோலோக பிருந்தாவனத்துக்கு என்ன கூட்டிட்டு போவார், அதனால அவர் பின்னாடியே நான் போகணும். நோ, தட் இஸ் நாட் வாட் இஸ் டோல்ட் ஹியர். அது கிடையாது. அதனால இந்த இடத்துல எல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும்? நிர்குண பரபிரம்மத்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு. எவ்வளவு பக்தி, எந்த விதமான பக்தி அப்படி பண்ணினாலும் இந்த ஞானியானவன் இறைவனும் தானும் ஒன்று என்ற ஒரு எண்ணத்திலிருந்து அவன் மாறுவதே இல்லை. அறிவிலிருந்து, எண்ணம் கிடையாது, அறிவிலிருந்து அவன் மாறுவதில்லை. அதனால் இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, எனக்கும் அவன் பிரியமானவனா இருக்கான், அவனுக்கும் நான் பிரியமானவனாக இருக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு ஒரு கொஸ்டின் வரும், அப்ப பகவானுக்கு பக்ஷபாதம் இருக்கா? ஏன் 4 பேரும் பிரியமானவன் சொல்ல வேண்டியதானே? உனக்கு என்ன அப்படி? உனக்கு என்ன, உன்கிட்ட அறிவோட, உன்னை பற்றின அறிவோட பக்தி பண்ணா அப்ப நீ அவருக்கு பெஸ்ட்ன்னு சொல்வ. உன்கிட்ட ஒரு விஷயம் வேணும்னு கேட்டா, ஏன் உன்கிட்ட இருக்கிறதுனால தானே கேட்கிறோம். இருக்கிறத கேட்டா உடனே நீ அவர்களை என்கிட்ட பிரியம் இல்லைன்னு சொல்லுவியா அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படும். அதுதான் அடுத்த ஸ்லோகத்துல அவர் விளக்குவர். ஏன் பக்ஷபாதம் கிடையாது, எதனால பிரியம் அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகத்துல விளக்குவார். நாம அடுத்த சத்சங்கத்துல அதை படிக்கணும். இன்னைக்கு இந்த அளவுல நாம இந்த வகுப்பை நிறைவு பண்ணோம். நையனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே. செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக.